இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளுடைய ஒரு சில ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ்ஸ், கண்ட்ராக்ஷன்ஸ், கொஸ்டின்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் வேர்பில் எப்படி இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் ஆகுது என்பது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஒர்க், யூ ஒர்க், தேர்ட் பர்சன் சிங்குலர், he, she, itக்கு நான் works ஆட் பண்ணுவேன். Then I say we work, you work, they work. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ஸில் வந்து நான் என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிளில் டோன்ட் ஆர் டசன்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ்ஸில் வந்து நான் டோன்ட் ஆர் டசன்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ இங்கே ஐ டோன்ட் ஒர்க், you don't work, தேர்ட் பர்சன் சிங்குலர் என்பதால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா he, she, itக்கு doesn't யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ doesn't works வராது, ஒர்க் தான் வரும். இந்த எஸ் ஃபார்ம் தான் இங்கே வந்துடுது. அதனால் இன்னொரு காமனான ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ ஃபார்ம்ஸ் வந்துட்டா ஆக்சிலரி வேர்பாக டூ ஃபார்ம்ஸ் இருந்ததுன்னா, டூ என்பது வந்து டூவாக இருக்கலாம், டஸ்ஸாக இருக்கலாம், டிட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது பக்கத்தில் வேர்ப் வந்ததுன்னா அது எப்பவுமே இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் ஆல்வேஸ் பீன் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ he, she, it doesn't work அப்படின்னு வரும். இங்கே பாருங்க, we don't work, you don't work, they don't work. ஸோ don't என்பது வந்து contracted form of do not. இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். ஸோ don't is a contraction of do not. Doesn't is a contracted form of does not. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் don't or doesn't வச்சு தான் நம்ம நெகட்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணிட்ட பிறகு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் என்பதை ஒரு ரூல் நம்ம இப்போ தான் பார்த்தோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் பொறுத்த வரைக்கும் தி ஆக்சிலரி வேர்ப் that is used to frame negative sentences are don't or doesn't. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். doesn't என்பது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி doesn't யூஸ் பண்ணும் போது, டூ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும் போது எப்போவுமே வேர்பாக வர்றது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் இருக்கும், பேஸ் ஃபார்மாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், he doesn't works கிடையாது, he doesn't work மட்டும்தான். இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. முதல்ல டசன்ட் எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணும் போது வேர்ப்லேருந்து எஸ் அதை எடுத்துடணும். ஓகே, கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் ப்ரெசன்ட் சிம்பிளில் அப்படின்னு பார்த்தா அதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we use the auxiliary verb do or does. எப்படி வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு டோன்ட் ஆர் டசன்ட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸாக நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் டூ இல்லை டஸ். டஸ் இஸ் ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர், டூ இஸ் ஃபார் அதர் பர்சன். ஓகே, ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரூல். ஸோ இது ஏற்கனவே நம்ம கொஸ்டின் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருக்கோம். வி ஃப்ரேம் யூஸிங் அ ரூல் ஆஃப் க்ளோஸ்ட் ஃபார்ம் கொஸ்டின் வந்து ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அதுக்கப்புறம் இது. திஸ் இஸ் அ எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா we have question word, auxiliary verb, subject and then verb. இது காமனான ஸ்ட்ரக்சர் தான் ஃபார் ப்ரெசன்ட் சிம்பிள்க்கு. இது கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா this has been repeated again and again. ஸோ இங்கே அதை பற்றி நான் அதிகமாக பேச போகிறது கிடையாது. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் க்ளோஸ்ட் ஃபார்ம் கொஸ்டினில் எப்படி வரும், இல்லை ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டினில் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, க்ளோஸ் டைப் கொஸ்டின்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். do I work. ஸோ ஐ ஒர்க் அப்படின்றதுக்கு வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுனா நான் என்ன ஆக்சிலரி வேர்ப் புதுசாக கொண்டு வருவேன்னு பார்த்தீங்கன்னா டூவை கொண்டு வருவேன். ப்ரெசன்ட் சிம்பிளில் மட்டும்தான் நான் டூ யூஸ் பண்ணணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ do I work, do you work, does. அகேன் இங்கே டஸ் வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணோம், இங்கே எஸ் ஆட் பண்ணக்கூடாது. does he work, does she work or does it
work என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Similarly, do we work, do they work? ஓகே, இதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ ஆன்சர் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்கறதா இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டூ ஐ ஒர்க்னு கேட்டால் இல்லை டூ யூ ஒர்க்னா எஸ் ஐ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இப்படி கூட சொல்லலாம், எஸ் ஐ டூ. டூ யூ ஒர்க்? எஸ் ஐ டூ. டஸ் ஷி ஒர்க்? எஸ் ஷி டஸ். இதோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணி ஷார்ட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை பேர். இப்படி கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். சிமிலர் டேர்ம்ஸில் நெகட்டிவ் சொன்னா நோ ஐ டோன்ட், நோ யூ டோன்ட். டஸ் ஷி ஒர்க்? நோ ஷி டசன்ட். இப்படி கூட நம்ம ஷார்ட் அண்ட் ஆன்சர்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃப்ரேம் வித் த சேம் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ ரைட்? எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நோ ஐ டோன்ட்னு சொல்லலாம். இல்லைனா எஸ் ஐ ரைட்டுன்னு சொல்லலாம். இல்லை நோ ஐ டோன்ட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ ஹவு டு யூ வாண்ட் டு ஃப்ரேம் அ க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். எஸ்பெஷலி ஷார்ட் அண்ட் ஆன்சரை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது என்பது இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ரூல் கோஸ் லைக் கொஸ்டின் வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ இந்த வேர்ப் என்பது எப்போவுமே இன்ஃபினிட்டிவ் தான் இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டூ ஃபார்ம்ஸ் வந்துட்டாலே வேர்பில் இப்படி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்த்தா வேர் டு யூ லிவ். ஸோ வேர் டு யூ லிவ் அப்படின்னு வருது. ஸோ இதே நான் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தால் டூ யூ இங்கேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ டூ யூ லிவ் வித் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸில் நான் கேட்கலாம். ஸோ ஐ கேன் ஆஸ்க் லைக் எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ டூ யூ லிவ் வித் யுவர் பேரண்ட்ஸ்? ஓகே. ஸோ வாட் டஸ் சமீர் லைக்? வாட் டஸ் சமீர் லைக்? or what food does சமீர் லைக்? does சமீர் லைக் Chinese food? இது வந்து yes or no question. ஸோ this is very simple. This is the same concept தான் நம்ம திருப்பி அதை பார்த்துட்டு இருக்கோம். It's like question word, auxiliary verb, subject. The only thing that you need to remember is that நம்ம do or does தான் யூஸ் பண்ணுவோம். does with third person singular யூஸ் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. For example, why does she eat late? Okay, does she eat late? Does she eat late அப்படின்னு சொல்லலாம். இல்லை why does she eat late? ஸோ why, what இதெல்லாம் வச்சா it's like kind of open question நம்ம ஏற்கனவே தெரியும். இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா it will be like more like yes or no questions. Do you write every day? அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம் ப்ரெசன்ட் சிம்பிளில். நீங்கள் திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் டு ஃப்ரேம் நெகட்டிவ் we use don't or doesn't. To frame questions we use the auxiliary verb do or does. Does என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டூ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டாலே அதில் இருக்கக்கூடிய வேர்ப் ஃபார்ம் எப்போவுமே நம்ம இன்ஃபினிட்டிவ் தான் இருக்கணும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க.